வணக்கம். இன்னைக்கு சென்னையில அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் 234 பேரும் ஒரு கூட்டம் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல பல கருத்துக்கள் பேசப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு இனி வர இருக்கிற 21ஆம் தேதி, பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில பிரம்மாண்டமான மாநாடு ஒண்ணு நடத்துறதுக்கு திம் அ நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து திட்டம் போட்டிருக்காங்க. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் சொல்றாங்க நெறைய பேரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர்ல இந்த மாநாடு நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. 80 ஏக்கர்ல மாநாடு நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. 10,00,000 பேர் கூடுவாங்க. இந்த மாநாடுக்கு 10,00,000 பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி நெறைய கருத்துக்கள் இங்க பரிமாறப்பட்டிருக்குது. பார்ப்போம் எத்தனை பேர் கூடுவாங்க, என்ன ஏதுன்ட்டு இந்த கூட்டம் நடந்த பிறகு தான் தெரியும். ஆனா அதற்குண்டான வேலைகள தான் ரொம்ப வேகமா நாம் தமிழர் கட்சியில இருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அரசியல் இன்னும் தேர்தலுக்கு வேற கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசம் தான் இருக்குது. அதற்கு முன்னாடி 1 1/2, 2 மாசம் தான் இருக்குது அப்படிதானா? அதற்கு முன்னாடி நிறைய வேலைகள் அவங்க செய்ய வேண்டியது இருக்கு. அதற்குண்டான வேலைகளை தான் நாம் தமிழர் கட்சியில இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பிப்ரவரி 21ஆம் தேதி 10,00,000 பேர் கூடுவாங்களா? அவங்க சொல்ற மாதிரி 10,00,000 பேர் கூடுவாங்களா? அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி கூடுனா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தடவை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதாவது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிறைய இடங்களை கைப்பற்றுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாட்டு அமையும். அந்த 10,00,000 பேர் கூடுனாங்கன்னா இந்த கூட்டத்துல தான் வச்சுதான் தெரியும். அவங்க ஒரு பெருமிதமாட்டு பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அந்த 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 கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே, அண்ணன் சீமான் உட்பட எல்லாருமே கண்டிப்பாக வருவாங்க, 10,00,000 பேர்கிட்ட கூடுவாங்க அப்படின்னு ஒரு மிகுந்த பெரிய நம்பிக்கையோட எதிர்பார்த்து இந்த மாநாடை சிறப்பாக நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது 15, 16 வருஷமாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார் இல்லையா? அப்ப இது வரைக்கும் நடந்த தேர்தலில் இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட பிடிக்கல நாம் தமிழர் கட்சியில இருந்து அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சி மேல அங்க இருக்குது. அப்போ அந்த குற்றச்சாட்டை போக்கக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேகம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, ஒரு சில இடங்கள்ல, அதாவது நிறைய கிராமங்கள்ல நாம் தமிழர் கட்சி தெரியாம தான் இருக்குது. இன்னும் நிறைய கிராமங்களுக்கு நாம் தமிழர் கட்சி போய் சேராம தான் இருக்கு. கொஞ்சம் விளம்பரப்படுத்தணும், இன்னும் விளம்பரப்படுத்தணும். 10, 15 வருஷமா, அதாவது இந்த 2026 தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு, நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்ல, 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு 5 எம்எல்ஏ சீட்டாவது பிடிக்கணும். கண்டிப்பா பிடிக்கணும். பிடிச்சாதான் அவங்க அவங்களுடைய கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போக முடியும். இந்த தடவையும் இந்த 2026 இந்த தேர்தலையும், தமிழக சட்டமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் மட்டுமே உயரும் பட்சத்தில், அவர்களுக்கு எந்த ஒரு எம்எல்ஏ சீட்டும் கிடைக்காத பட்சத்தில், நாம் தமிழர் கட்சியோட நாம் தமிழர் கட்சியே ஒரு கேள்விக்குறியாதான் மாறும். ஏன்னா 15, 16 வருஷம் ஆயாச்சு. 2010 அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்கினாங்க. இப்ப 2026 நடக்குது. அப்ப 16 வருஷம் கடந்தாச்சு. இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காத பட்சத்துல அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மெதுவா ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. மெதுவா ஜெயிச்சா போதும் அப்படின்னு நம்ம எப்பவுமே கடைசி வரைக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கணும். அப்புறம் அது எப்படி ஆகி போகும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி எப்படி ஆகி போகும்னா, வர அந்த 2026 தேர்தலில் இருந்தும் சீட்டு கிடைக்காம போச்சுன்னா அடுத்த தேர்தலே அவங்க போட்டி போடுவாங்க அப்படிதான். அப்போ அங்க என்ன பேச்சு அடிபடும் அப்படின்னா, இவங்களும் வேற வேலை இல்லை, சும்மா கட்சி தொடங்கி வச்சுட்டு 15 வருஷமாட்டு சும்மா போட்டியில கலந்துட்டு தான் இருக்கிறாங்க, ஒரு சீட்டு கூட பிடிக்க மாட்டேங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சும்மா போராடுவதற்கும் பேசுவதற்கும் லாக்கி, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க லாக்கி இல்லை அப்படின்னு ஒரு பெரிய முத்திரை குத்தப்பட்டுரும். புரியுதுங்களா உங்களுக்கு? கட்சி தொடங்கி 16 வருஷம் நடந்துட்டு இருக்கு. 16 வருஷம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில கண்டிப்பா ஒரு ஒரு 5 எம்எல்ஏ சீட்டாவது இந்த 2026 தேர்தலில் பிடிக்கணும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி, அதாவது திமுக ஆட்சியில அவங்க கட்சியை தொடங்கி நிறைய ஆண்டுகள் கழிச்சுதான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிதானே? அப்போ வேற கதை. அப்போ மக்களிடையே கருத்துக்களை பரிமாறுறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த பத்திரிகை, செய்தித்தாள்கள் இது மூலமா தான் கருத்துக்களையும் செய்திகளையும் அவங்க பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, உள்ளங்கையில எல்லாமே இருக்கு. ஒரு தட்டுனா நம்ம என்ன சொல்றோமோ அது உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்படிதானே? இன்னும் நம்ம இப்படியே பேசிக்கொண்டோ இருந்தோம்னா கட்சியை வளர்த்து மேல கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு முத்திரை குத்தப்பட்டுரும். நாம் தமிழர் கட்சியா, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, சும்மா பேசிட்டு இருப்பாங்க, வாய்க்கு பேசுவாங்க, ஏதாவது போராட்டம்னா அங்க போய் நிப்பாங்க. இதுதான் இவங்க வேலை, வேற என்ன வேலை, இவங்களால ஒரு சீட்டும் பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஒரு முத்திரை குத்தப்பட்டுரும். அப்போ கூட இருக்கிறவங்களும் கட்சியை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஏன்னா அதுதான், ஏன்னா மனுஷன் தானே எல்லாருமே.
எல்லாருமே ஒரே மாதிரியாட்டு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் ஒரே மாதிரியா பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா நான் கடைசி வரைக்கும் சீமான் அண்ணன் அவருடைய கொள்கையை விட்டு மாறாம அவர் தடம் மாறாம போகாம இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் நான் அவருக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். சரியா? நான் அவரு தோத்துட்டாரு அதனால இவரை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு நம்ம போகக்கூடிய ஆள் கிடையாது. கடைசி வரைக்கும் சீமான் அவர் திமுகல போய் அவர் டெத்து வீட்டுக்கு போயிட்டு அவரு துக்கம் விசாரித்துட்டு வராரு. அண்ணா திமுகல அங்க போயிட்டு துக்கம் விசாரித்துட்டு வர்றாரு. அதனால அங்க பெட்டி வாங்கிட்டாரு, இங்க பெட்டி வாங்கிட்டாரு, பிஜேபி பெட்டி வாங்கிட்டாரு. அதெல்லாம் நம்ம இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டு போகக்கூடிய ஆள். அதெல்லாம் நம்ம நம்புறது கிடையாது. சீமான் அவருடைய எண்ணம், அவருடைய கொள்கை, தமிழ் தேசியம், அவருடைய திட்டத்துல நேரா போறாரா அதுதான் பார்க்கணும். அவர் அங்க எங்க திரும்பாம போயிட்டு இருக்கிறாரா அதை பார்க்கணும். அதனால அவருக்கு நம்ம சப்போர்ட் எப்பவும் கடைசி வரைக்கும் இருக்கும். அவர் பாதை மாறும் போதுதான் நம்ம அவரை விமர்சிக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி எவனாவது என்னத்தையா சொல்லிட்டு கிடப்பான். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அதனால தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. நம்மளால முடிஞ்ச உதவி நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம இதை செய்யறோம். அதுதான் என்னால முடிஞ்சது. இதுதான் என்னால முடிஞ்ச பண உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனா கருத்துக்களை மக்களிடையே நம்ம கொண்டு போவோம். நாம் தமிழர் கட்சியின் கருத்துக்களை கொண்டு போவோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு விளம்பரம் அப்படி சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அதனால தயவு செய்து இந்த வீடியோ கொஞ்சம் காணொலியை பகிருங்க. உங்களுக்கு வேண்டியவங்ககிட்ட சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியை பத்தி சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியின் வரைவுரைகளை சொல்லுங்க. பிப்ரவரி 21ஆம் தேதி மாநாடு நடக்கலையே, அந்த மாநாடுல அவங்க திமுக கட்சிக்காரங்களே இருந்துட்டு போட்டோம், அண்ணா திமுக கட்சிக்காரங்கள் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஒரு தடவை அண்ணன் சீமான் அவர்களுடைய மாநாடை நீங்க பாருங்க, என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு, அவங்களுடைய கருத்தை கேளுங்க. அதற்கு பிறகு நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மக்களை சேருங்க. சேர்ந்து நாம் தமிழர் கட்சியாக கொஞ்சம் நம்ம உதவி பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். பார்ப்போம். இந்த 10 லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னா 2026 அண்ணன் சீமான் கண்டிப்பா சாதிப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு. எத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க, மாநாடு எப்படி நடக்குது, எப்படி நடக்க இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.